எஸ் ஹஸ்பண்டோடனே ஹஸ்பண்டோட சொத்து ஒய்ஃப்க்கு அப்புறம் பசங்களுக்கு ஓகே. பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனவர் சுயமாக சம்பாதிச்சது கிடையாது, அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல. ஸோ நம்ம இப்படி பார்த்தோன்னா எஸ் அப்பாவோட ப்ராப்பர்ட்டியில் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷேர் இருக்குது, இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, அந்த ஷேர் லெஜிட்டிமேட் ஒய்ஃபுக்கு தான் இந்த இடத்துல வரும், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஓகே அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வரும். பட் இங்கே அவர் ஓகே இங்கே 2வது கல்யாணம் பண்ணார் ஒய்ஃப் தான் அப்படின்னாலுமே அது லெஜிட்டிமேட் ஆகாது, ஏன்னா ஆஸ் பர் லா ஆகாது. இதே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆஸ் பர் லீகல் ரெக்கார்டு வாங்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஓகே எஸ் ஒன்று, இல்லை வித் கன்சென்ட்டோட பண்ணியிருந்தாருன்னா அவராக விருப்பப்பட்டிருக்கணும் அந்த இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுக்கு. பட் ஆஸ் பர் லீகல் ரெக்கார்ட்ஸ் அது வராது, அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துலையுமே. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வராது. பட் குழந்தைங்க வந்து என்ன இருந்தாலும் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்ற கான்செப்டே எடுத்துட்டாங்க இப்போ. ஈவன் தோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆகட்டும், இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை எதில் பிறந்திருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு அஃபேர்னால ஏதோ ஒரு டைம் ஏதோ லைக் அவங்க விஷயத்தை பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை இஸ் அ லெஜிட்டிமேட் சைல்டு, அந்த குழந்தைங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதாவது அப்பா அம்மா பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ணுவாங்கன்ற கான்செப்ட் தான்.